சபை GI 611 சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 96:9 இப்படியாக சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இப்பொழுதும் எக்காலம் ஊதுமோது அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம், கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 34:1 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இப்பொழுதும் நம்முடைய முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் ஆண்டவரை ஆராதிப்போம், வாருங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடுவோம் இன்பமா என்ற பாடலை நாம் தேவனை போற்றி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடுவோம் இன்பமாய், பாரிலேயும் நாமம் சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேவன் கரத்தில் ஏந்துமாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தெய்வகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாறையில் ஜென்மித்தார், பாடுபட்டு பிராண தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். மாகர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகா, அருள்நாதா மாசனிகா பரஜோதி, வல்ல நாதா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், விண்ணும் மண்ணும் இசைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். ஏகராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகமெங்கும் நீதியின் செங்கோலையோச்சி ஜோதியாக பாலனம் பண்ணுவே. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும். ஹல்லேலூயா. Our God is a good God. His mercy endureth forever. Let's praise the goodness of God in our life. You have been faithful all the days of my life, O Lord. Never fails me.
breath that I am able, I will sing. I will sing your name of the goodness of God. You have been with me through every path, through every tears, through every joy. You have been faithful to me, Lord. I love your voice. You have led me through the fire in darkest night. You are close like no other. I know you as a father. I know you as a friend. And I have lived in the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. All my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I surrender now. I give you everything. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. 'Cause all my life you have been faithful. All my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. 'Cause all my life you have been faithful. Let's think about the faithfulness of God. All my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. Oh, I'm gonna sing of the goodness of God.
கர்த்தர் நமக்கு உண்மையுள்ளவராக இருந்து இத்தனை ஆண்டுகள் நம்மோடு கூட இருந்து நடத்தினாரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுகிற நேரம் இது. நன்றி சொல்லலாமா? நம்முடைய தாயின் கருவில உருவேறுபடுவதற்கு முன்னமே நம்மை முன் குறித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நமக்கு பெயர் வைத்த தேவன், இந்த தாயினுடைய வயிற்றில் நாம் உற்பவிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்த தேவன், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நம்மை வளர்த்து நம்மை இத்தனை ஆண்டுகள் நம்மோடு கூட இருந்தாரே. He was with us through every tears, through every joy. எல்லா துன்பங்களிலும் எல்லா இன்பங்களிலும் நம்மோடு கூட இருந்தாரே. எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் நம்மோடு கூட இருந்தாரே. எல்லா நெருக்கங்களிலும் நம்மோடு கூட இருந்தாரே. இந்த உலகத்தில் உள்ள மீதி பேர் கைவிட்ட போதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தியதே, போஷித்ததே, பராமரித்ததே, நமக்கு தைரியம் கொடுத்தாரே. கர்த்தருடைய வசனம் இல்லாவிடில் நாம் என்றைக்கோ மடிந்து போயிருப்போமே. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னாரே. இதுவரைக்கும் நம்மை தப்பித்து வருகிறாரே. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு நம்மை விழுங்க பார்த்தாலும் யூத ராஜ சிங்கமாகிய தேவன் நமக்காக நின்றாரே. நம்மை எத்தனையோ இடங்களில தப்பு வைத்தாரே. அக்கினிக்கும் ஆறுகளை கடக்கும் பொழுது நம்மோடு கூட இருந்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லலாம். Let's thank for the goodness of God. Let's thank for the faithfulness of God in our life. நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல, நம்மளோட காலேஜ் டேஸ்ல, இப்போ நம்ம பணிபுரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய குழந்தை பருவத்துல, வாலிப பருவத்துல, வயோதிக பருவத்துல நம்ம கூடவே இருக்காரு. Let's thank God. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. ஆண்டவரோட குட்னஸ் தான் அந்த கிரேஸ். The grace is running after us. நம்மை தேடி தேடி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்து, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை பாதுகாத்து வருகிற தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? This morning let's have a grateful heart to unlock all the blessings which has not been opened. எந்தெந்த ஆசீர்வாதங்கள் இன்னும் திறக்கப்படலையோ, இந்த காலை வேளையில நம்முடைய நன்றியுள்ள இருதயம் அந்த ஆசீர்வாதங்களை திறக்க போகிறது. Yes, the key is in your hand. அந்த சாவி உங்களுடைய கரத்துல தான் இருக்கு. Let's thank God. Let's thank God. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லலாம். செய்த நன்மைகளுக்காக, செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக, செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லலாம். தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தரை கரங்களை தட்டி ஆர்ப்பரிக்கலாமா? எனக்காக யாவையும் செய்து நீங்க முடிப்பீங்கப்பா. என் கூட நீங்க இருப்பீங்கப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன என் தேவனே, கண்மலையாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர்தான் என்னுடைய கண்மலை, நீர்தான் என்னுடைய ரட்சகர், நீர்தான் என்னுடைய தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இதோ சங்கீதம் 18 இப்படியாக சொல்லுகிறதே, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். நம்ம சொல்லலாமா? என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உமக்கு நன்றி ராஜா. கர்த்தரே கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்யமும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். You are so special. You are blessed. You are highly favored. God's grace is upon you, beloved children. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை,
என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் 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 கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் 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 கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன் என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன் உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர் உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன்
என் பெலனாகிய சொல்ல போகிறோம். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பெலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆங்கிலத்தில் சொல்லுது, I will love thee, O Lord, my strength. I will love thee, O Lord, my strength. I will love thee, O Lord, my strength. உங்கள் ஸ்ட்ரென்த் எது? உங்கள் பலன் எது? உங்கள் படிப்பா? உங்கள் ஞானமா? உங்கள் ஹைட்டா? இல்லை, அவர் தான் உங்கள் பலன். அவர் மாத்திரமே உங்கள் பலன். உங்கள் ப்ளஸ் எது? அவர் தான். அவர் மாத்திரம் தான் உங்கள் ப்ளஸ். அவர் உங்கள் கூட இருந்தால் போதும். அவரை மாத்திரம் நாம் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அவரை மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டால் போதும். அவர் உண்மை உள்ளவராக இருந்து சகல தீமை நின்றும் உங்களை விலக்கி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா காரியங்கள், எல்லா தீமையான காரியங்களிலிருந்தும் உன்னை விலக்கி, உன்னை மீட்டு, உன்னை பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். He is able. He is able. He is able. நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற நேரம், செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற நேரம், செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிற நேரம் இது. நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே,
சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். நான் வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழிதுவே என்று நடத்துகிறீர். கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் குழப்பமான மனநிலையில இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். என்னோட வாழ்க்கையில நான் அடுத்தது என்ன டிசிஷன் எடுக்கணும்னு எனக்கு தெரியல, என்ன தீர்மானம் எடுக்கணும் என்று எனக்கு தெரியவில்லை என்பவர்களுக்காக இந்த நேரத்தில் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நான் உங்களை இன்றைக்கு முன்னாடி கூப்பிட போறதில்ல, ஆனால் நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ ஒரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி வாங்க. ஏன்னா கர்த்தருக்கு காண்பீங்க, ஆண்டவரே நான் குழப்பமான நிலையில இருக்கேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற நம்ம காண்பிக்கிற விதமாக நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி வாங்க. தேவன் உங்களை பார்க்கட்டும். ஆண்டவரே இதோ கர்த்தாவே, இதோ உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேளையில எந்தெந்த பிள்ளைகள் குழப்பமான மனநிலையில இருக்கிறார்களோ அப்பா, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன எங்கள் தேவனே அப்பா, எங்களோட மைண்டில் அவசியம் இல்லாத எங்களை டிஸ்டர்ப் பண்ணும்படிக்கு, எங்களை டிஸ்கரேஜ் பண்ணும்படிக்கு, எங்களை சோர்வடைய பண்ணும்படிக்கு, எங்களை குழப்பம் பண்ணும்படிக்கு 2 வழிகளை எங்களுக்கு காண்பிக்கிற, எங்களுக்குள்ள இருக்கிற எங்களுடைய மைண்டை, இந்த ரேடிக்கல் மைண்டை ஆண்டவரே நீங்க எடுத்து போடும்படி முடியத்துல ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால தேவனாகி கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. என் ஆண்டவர் நீங்க என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நன்மையாகத்தான் செய்வீங்கிறத நான் நம்புறேன்ப்பா. சொல்லுங்களேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எதை செஞ்சாலும் நீங்க நன்மையா தான் செய்வீங்க. ஆண்டவரே உங்க சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். When our will fails, நம்முடைய சித்தம் நடக்காத போது தேவ சித்தம் நடக்கிறது. It is perfect. When God's will happens in our life, it is perfect. பரவாயில்ல, நம்ம ஆசை நடக்கலன்னா என்ன, நம்ம சித்தம் நடக்கலன்னா என்ன, அவர் சித்தம் நடக்கிறது. அது நிச்சயமாக உனக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? குழப்பமான மனநிலையில உள்ள இருக்கிற பிள்ளைகளே கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். அப்பா என்ன நீங்க நடத்துங்க, உங்க சித்தம், உங்க தீர்மானம், உங்க நோக்கம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடைபெறட்டும். ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்கப்பா. எனக்கு என்ன பேச வேண்டும்ங்கிறத நீங்க என்னுடைய நாவில பிறக்கிற ஒரு வார்த்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்க. ஆவியானவருடைய கரங்களில என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது போல உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களுக்கு போதித்தருளும்பா. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. அப்பா ஒரு போதும்பா என்னுடைய செயல்கள்
உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமா இருக்கக்கூடாது. நான் டிஸ்கரேஜ்மெண்ட்ல செய்யறனோ இல்ல சந்தோஷத்துல செய்யறனோ, ஆண்டவரே எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று மாத்திரம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஒருபோது என்னால் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஒருபோது என்னால் உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடிக்கு என்னை பாதுகாத்தரணும், என் சிந்தைய பாதுகாத்தரணும். நம்முடைய தலை மேல நம்ம கை வைக்கலாம். என் சிந்தைய பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. Everything starts from this mind. Everything starts from this mind. Your mind is the battlefield. உங்க மைண்ட் தான் உங்களோட யுத்த களமா இருக்கு. இந்த யுத்த களத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா போதும், இந்த உலகத்துல உள்ள எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிச்சிடலாம். இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கரங்களை உங்க மைண்டை ஒப்பு கொடுத்துருக்கேன். Lord, control me, Lord. Control me, Lord. Control my thoughts. Control my mind. இந்த சிந்தை அவசியம் இல்லாத போகும்பொழுது குதிரைக்கு எப்படி கடிவாளம் இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்க, என் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா. அந்த கண்ட்ரோலை நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க நேற்று நடத்துங்க, என்னை ஏற்று நடத்துங்க. என் வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்பா. சொல்லுங்களேன், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். சொல்லலாமா? சத்தமா சொல்லலாமா? G619 சபையாரே, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமாண்டவரே, நீங்க நிச்சயமா என் வாழ்க்கையில நன்மைகளை கிருபைகளை செய்வீங்க நான் நம்புகிறேன். இதோ இந்த வாரம் முழுதும், இந்த மாதம் முழுவதும் என்னோடு கூட, குடும்பத்தோடு கூட, ஊழியங்களோடு கூட, சபைகளோடு கூட, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடு கூட இருந்து நீர் வழி நடத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். You may be seated. May the good God bless.